இப்பொழுது அவள் எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்தான். என்னாச்சு விக்ரம், ஏன் சிரிக்கிற என்று சௌந்தர்யா கேட்க, ஒன்றும் இல்லை. ஆமாம், ரீசண்டாக உனக்கு ஒரு ஆள் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நிஜமாவா? அதுவும் இல்லாமல் அவங்க இவங்களோட தம்பின்னு கேள்விப்பட்டேன் என்று அவன் சொல்ல, அப்படின்னா நீ நான் சொன்ன விஷயத்தை பற்றி பேசலை, நீ இங்கே வந்து வேற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க அப்படித்தானே என்று கேட்ட சௌந்தர்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. சௌந்தர்யாவின் இந்த கோபமான பேச்சு விஷாலினி மனதிற்குள் பயத்தை கொடுத்தது. அடியாத்தி, இவ உண்மையை சொல்ல மாட்டான்னு பார்த்தா இப்படி எல்லாத்தையுமே போட்டு வளரிட்டானே, போச்சு, இன்னைக்கு இவ என்னென்ன பண்ண போறாளோ என்று நினைத்தவள் அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு அவளிடம், இல்ல சௌந்தர்யா, அது என்று அவள் மிகவும் பாவமான குரலில் பேச, சௌந்தர்யாவிற்கு விஷாலினி மிகவும் நெருக்கமான பழக்கம் என்பதால் அவள் மீது அவளுக்கு ஏதோ சிறிது கருணை தோன்றியது. அதனால் தான் தன் கோவத்தை குறைத்துக் கொள்ள முடிவு செய்தவள் அவளிடம், என்ன போயின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீ பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எல்லா டைமும் நான் இந்த மாதிரி பொறுமையாவே போக மாட்டேன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானே என்று சொன்ன சௌந்தர்யா அவளை முறைத்து பார்த்து விட்டு விக்ரமை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். வெளியே அவளது பாடி கார்ட்ஸான வர்மாவும் ஷர்மாவும் சௌந்தர்யாவின் பிங்க் நிற காருக்கு அருகே நின்று கொண்டிருக்க, தன் கார் அருகே வந்த சௌந்தர்யா விக்ரமை காருக்குள் ஏற சொல்லிவிட்டு அவளும் ஏறி அமர்ந்து கொண்டாள். அதன் பின் வர்மா காரை ஸ்டார்ட் செய்ய, இப்ப நம்ம எங்க போகணும் விக்ரம் என்று கேட்டாள் சௌந்தர்யா. அவன் நேராக தன்னுடைய ஸ்டூடியோவிற்கு போகும்படி சொன்னான். இங்கே. ஐயோ, இவ எதுக்கு இப்ப நம்மளை இப்படி கோபமா மறைச்சிட்டு போறா? இந்த விக்ரம் இதை பத்தி எதுவும் அவகிட்ட உளர மாட்டான்னு நினைச்சா இவன் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டானே, இப்ப தேவையில்லாம நம்ம வேற அவ கோவத்துக்கு ஆளாயிட்டுமே. இப்படியே போச்சுன்னா எப்படி ஜேம்ஸுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும் விஷாலினி? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாவே இருக்கிறது நல்லது. உடனே இப்ப அவ கூட போய் அவளை நீ நார்மல் ஆக்கல, உன்னோட பிளான் கந்தலா போயிடும் என்று யோசித்த விஷாலினி அவளிடம் ஓடி வந்து, சௌந்தர்யா நானும் வரேன் ப்ளீஸ் என்று சொல்ல, சௌந்தர்யா அதற்கு ஓகே என்று சொல்லும் முன்னே இவளாகவே உரிமையாக காருக்குள் ஏறி அமர்ந்து கொண்டாள். உன்னெல்லாம் என்ன பண்ணலாம், திருத்தவே முடியாதுல என்று அவள் காதுக்குள் முணுமுணுத்த சௌந்தர்யா எதுவும் பேசாது கோபமாகவே தனது போனை நோண்ட ஆரம்பித்தாள். நீ இப்படியெல்லாம் பேசினா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? கீழே விழுந்தாலும் எனக்கு மீசையில மண்ணு ஒட்டாது சௌந்தர்யா. உன்னை எப்படியும் நான் ஜேம்ஸ் கூட கல்யாணம் பண்ணி வைக்காம விடவே மாட்டேன். நீ நடக்கிறத பார்க்க தானே போற என்று மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அவர்களது கார் விக்ரமின் ஸ்டுடியோ முன் வந்து நின்றது. மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஸ்டுடியோ தான் மகாபலிபுரத்தில் மிகவும் பிரபலமானது. இன்றைய காலகட்டத்தில் டிவி சீரியலில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மிக பிரபலமான சீரியல்களும் பிரபலமான நடிகர் நடிகைகளும் நடிக்கும் திரைப்படங்களும் அந்த ஸ்டுடியோவில் தான் படமாக்கப்பட்டு வருகின்றது. அதனால் அங்கே நிறைய கேமராமேன்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் என அதிக மக்கள் அங்கும் இங்கும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்க, அந்த ஸ்டுடியோவின் இன்னொரு பக்கத்தில் கேண்டீன் காம்ப்ளெக்ஸ் என பல கடைகள் அங்கே அமைக்கப்பட்டு இருந்தது. அந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளும் வந்து போய் கொண்டே இருந்த வண்ணம் இருந்தனர். பரவாயில்லையே விக்ரம், உங்களுக்கு அந்த ஏலம் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுனால ரொம்ப ஃபேமஸான இந்த ஸ்டுடியோ உங்க கைக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி ரொம்ப பரபரப்பா ஒர்க் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்டுடியோவில் இன்னும் நீங்க ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலை மட்டும் பார்த்தாலே போதும், இது உங்களோட லெவல்ல இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். இது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட சேர்ந்து நான் பண்ண போறது என்று சௌந்தர்யா சொல்ல, அவர்கள் ஏதோ பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அருகில் வந்த விஷாலினி அவளிடம், என்ன சௌந்தர்யா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய கேரக்டர் என்ன, அப்படிப்பட்ட நீ எவ்வளவு லோக்கலான ஆளுக்கிட்ட இப்படி வழிய போய் பேசிக்கிட்டு இருக்க, இது உனக்கே நல்லா இருக்குதா? எனக்கு உன்னோட இந்த ஆக்டிவிட்டி சுத்தமாக பிடிக்கல என்று அவள் ஏதோ பேச, கல்யாண விஷயத்தை பற்றி விக்ரமிடம் சொன்னதால் ஏற்கனவே அவள் மீது கோபமாக இருந்தவள் இப்பொழுது விக்ரமை பற்றியும் இழிவாக பேசியதால் கோபம் தாங்கிக் கொள்ள முடியாதவள் அவளை பார்த்து, ஷட்டப் விஷாலினி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை இங்கிருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். அமைதியா வந்தா உனக்கு நல்லது, மீறி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் என் கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். இதுதான் நான் உனக்கு தர ஃபைனல் வான் என்று அவள் சொல்ல, விஷாலினியோ அதன் பின் சிறிது நேரத்திற்கு தனது வாயை திறக்கவே இல்லை. சௌந்தர்யா அங்கு நடைபெற்று கொண்டிருந்த மிக பிரபலமான நடிகர் ஒருவரின் ஷூட்டிங்கை பார்த்துவிட்டு,
இங்க பாரு, இந்த ஷூட்டிங் செமையா போயிட்டு இருக்கு, வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் என்று சொல்லி ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு மிக அருகில் வந்து நின்றாள். ஆனால் விக்ரமால் தனக்கு அடுத்தடுத்து நேர்ந்த இந்த அவமானத்தை விஷாலினியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. விக்ரமை பற்றி எந்த ஒரு உண்மையையும் முழுமையாக தெரியாதவள், அவன் முன் தன்னை மிகவும் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்ள நினைத்தவள் சௌந்தர்யாவிடம், சௌந்தர்யா, இந்த ஷூட்டிங்ல எனக்கு ஒரு முக்கியமான ஆளு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இங்கே இரு, நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த கூட்டத்திற்குள் விரைந்து ஒரு 5-10 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தாள். இப்ப வாங்க, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளேயே போய் பார்க்கறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைச்சாச்சு என்று கெத்தாக சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே மிக பெருமையாக நினைத்தவாறு விக்ரமை பார்த்து சிரித்தாள். ஆனால் இந்த ஸ்டுடியோ முழுவதுமே விக்ரமுக்கு தான் சொந்தம் என்பதை அவள் இன்னும் அறிந்திருக்கவில்லை. இதை நினைத்து பார்த்த சௌந்தர்யாவிற்கும் விக்ரமிற்கும் அவளை பார்த்து சிரிப்பு தான் வந்தது. அவள் செய்யும் இந்த அலப்பறைத்தனங்கள் அவர்கள் இருவருக்கும் வேடிக்கையாக இருந்தது. சௌந்தர்யா அந்த உண்மை பற்றி அவளிடம் சொல்லும் முன் அங்கே ஒருவனின் குரல் விஷாலினியை அழைத்தது. ஹாய் விஷாலினி என்று கேட்டவாறு அங்கே வந்து நின்றான் சஞ்சய். ஹாய் சஞ்சய், இது என்னோட ஃப்ரெண்ட் சௌந்தர்யா என்று அவள் அவனிடம் இன்ட்ரோ செய்து வைத்தாள். சௌந்தர்யாவிற்கும் சஞ்சயை ஒரு ஸ்டாராக மிகவும் பிடிக்கும் என்பதால் அவளும் சிரித்துக்கொண்டே ஹாய் சஞ்சய் என்று சொன்னாள். அப்பொழுது விஷாலினி அருகில் இருந்த விக்ரமை காட்டி, இது விக்ரம், அவ்வளவுதான், இவனை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்ல சஞ்சயின் பார்வை இப்பொழுது விக்ரம் பக்கம் திரும்பியது. இதுவரை சஞ்சய் அங்கு நின்று கொண்டிருந்த விக்ரமை துளியும் கவனிக்கவில்லை. இப்பொழுது அவனை பார்த்தவனின் கண்களில் மீண்டும் அன்று வந்து போன மரண பயம் அப்பிக்கொண்டது. இத்தனை நேரம் ஜில்லென்று ஏசி காற்றிற்குள் ஃப்ரெஷ்ஷாக இருந்த அவனது முகத்தில் இருந்து வியர்வை துளிகள் குடம் குடமாக வடிய ஆரம்பித்தது. யாரை தன் வாழ்நாளில் மீண்டும் பார்த்தால் தன்னுடைய வாழ்க்கை பறிபோய்விடும் என்று நினைத்தானோ அவன் கண் முன்னால் தான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறான். அவனை அசிங்கப்படுத்துவதற்காக தான் விஷாலினி தன்னை அழைத்து வருகிறாள் என்று நினைத்தவன் அவனிடம் அவன் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து தானே வாண்டடாக ஆஜராகினான். விக்ரம் சார், நீங்க, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை சார், சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க என்று பயத்தில் ஏதேதோ உளர ஆரம்பித்தான். என்னது விக்ரம் சாரா? என்னது, யாரை பார்த்தாலும் இவனை சார் சார்னு சொல்லி பயந்து போய் அசையாம நிக்கிறாங்க. இவன் ஐ டு ஐ அவங்களை எதுவும் வசியம் பண்ணி பேச வைக்கிறானா என்ன என்று நினைத்த விஷாலினிக்கு சஞ்சயின் பேச்சு அதிக அளவு ஷாக்கிங்காக இருந்தது. என்னாச்சு இந்த சஞ்சய்க்கு? எதுக்காக இவனை போய் சாரு அது இதுன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு, இவன் முகத்துல விக்ரம பார்த்து எவ்வளவு பயம் இருக்குன்னு. அந்த விக்ரம் இவனை என்ன பண்ணி இப்படி மிரட்டி வச்சிருக்கான்? என்ன நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியலையே என்று நினைத்தவள் சஞ்சய் பக்கம் திரும்பி, ஏ சஞ்சய், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ இவனை பார்த்து சாரு அது இதுன்னு பயத்துல உளறிட்டு இருக்க? நீ இவனை பார்த்தெல்லாம் நீ பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, இவன் அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது என்று நக்கலாக சொல்லிக்கொண்டே அவள் சிரிக்க, எங்கே இவளது இந்த கிறுக்குத்தனமான பேச்சிற்கும் சேர்த்து விக்ரம் தன் மீது கோபப்பட்டு விடுவானோ என்று நினைத்தவன் அவளிடம், ஏ விஷாலினி, அடிச்சு உன் மூஞ்ச வீங்க வச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன் பார்த்துக்கோ. யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ விக்ரம் சாரை அவமானப்படுத்த நினைப்ப? உன்னையெல்லாம் இந்த மாதிரி ஸ்டுடியோக்குள்ள விடவே கூடாது. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கும். ஒழுங்கு மரியாதையா பேசாம அமைதியா நின்று ஷூட்டிங் பார்க்கறதா இருந்தா பாரு, இல்ல உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி செக்யூரிட்டியை விட்டு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுவேன் என்று அவன் மிரட்ட, அவனது இந்த நடவடிக்கை அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.